ஆடிய முன்னுங்கள் அற்புதத்தில் ஆடிட ஆடும் மழை கண்டு ஏக கோடி ரிஷிகளும் பலவித வண்ண பூக்களும் பொன்குவளையில் கொண்டு வந்து பக்குவமாய் குருநாதர் பாதம் சேர்த்து பேரானந்த எல்லைக்குள் நுழைந்து பேரானந்தம் அடைந்த காரணத்தினாலும் இருப்பிடம் அறிவதற்கும் சிறப்பிடம் பெறுவதற்கும் பேரானந்தத்திற்குள் அடங்குவதற்கும் அவதாரத்தை மாற்றி பொன்னான நிலைக்கும் பொன்னம்பாள சிறப்பிற்கும் வழியினை தானம் செய்து நந்தி பகவான் அத்தனம் ஆட சத்த ரிஷிகளும் அத்தளம் வாசிக்க ஆனந்த கோயிலில் ஆனந்தத்துடன் வீற்றிருப்பதும் முன் அவதாரத்தின் முடிவென்பதை தெளிவாக புரிந்து வண்டார சட்டம் கையில் கொண்டு பல கற்ப கோடி ஆண்டுகள் நிறைவடைந்ததனாலும் நானும் ஜீவ சமாதி நிலை பெற்று 100 ஆண்டு காலம் கடந்து 104 ஆண்டு காலம் நிறைவடைந்ததன் சந்தோஷத்தில் தெளிவாக வாரென் உள்ள பொன்னானவரும் எண்ணானவரும் பொன்னம்பாளத்தில் குடிகொண்டு சித்துக்குள் வித்தாகி சித்தனையும் வித்தனாக்கி அனைத்தையும் ஆதிக்குள் அடக்கி ஆதியையும் ஜோதியாக்கி ஜோதியை ஒளியாக்கி ஒளியினை அணுத்துகளாக்கி அணுத்துகளினையும் யாகசாலையின் புனிதமும் மரணசாலையின் எளிமையும் கொண்டு எப்பொழுதும் முப்பொழுதும் ஏழைக்கு இறங்குபவராய் ஏழை பங்காளராய் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு நீரின் குளிர்ச்சியும் நெருப்பின் எழுச்சியும் பூவின் மலர்ச்சியும் கொண்டது பண்டார சட்டமாகி பெரியவரின் சித்தை பாருகி பண்டார சட்டம் என்னும் கட்டுக்குள் இருகி ஆதித்தமிழில் ஊருகி என்றென்றும் எம்பெரும் மானின் காலடியில் பழகி எல்லோரும் கேட்டு உணர்ந்து மெய்மறக்கும் கவியினை என்னுள் வந்த எனக்கென்றென்ன தந்த என்று பொன்னூஞ்சல் பாடும்போது எம்பேர் நினைக்க ஆனந்த கோவிலின் உரிமை மிக்க உறவுக்கு கை கொடுத்ததற்கு வந்த சோதனையோ எம்பெருமான எம்பிள்ளைக்கோ நானோ வழிகளையே வரமாய் நித்தமும் தந்தருளி உள்ளோம். வீரன் வெற்றி பற்றால் வீரத்தால் இழைந்ததுதோ கோழை தோல்வியுற்றால் கோழைத்தானத்தால் வந்தது. வீரன் தோல்வியுற்றாலோ கோழை வெற்றி பெற்றாலோ ஆதகையிலே அதுவே விதியின் பிரபாவம். ஆழ்கடலில் தத்தளிக்கும் சிறுபரிசில் கூட என்றோ ஓர் நாள் எக்கரையோ ஏதோ ஓர் நாள் கன்றறிந்தே சேரும். இந்த தாத்தா குரு பூஜை எருப்பேட்டில் கவிப்பாடி வர்றது தாத்தா கவிப்பாடி வர்றாங்க. ஏதோ மேற்கோள் காட்டி கவிப்பாடி வர்றாங்கன்னா இந்த தாத்தா குரு பூஜையினுடைய சிறப்பு என்ன? அதுபோக ஜீவசமாதி ஆகி இத்தனை ஆண்டு நிறைவடைஞ்சது, அந்த சந்தோஷத்தினுடைய மகிமை என்ன? பிள்ளைங்களுக்கு ஜீவசமாதி பிற்பாடு செஞ்சு கொடுத்த சிறப்பு என்ன? ஆதியில குருநாதர் கொடுத்த வாக்கு பிரகாரம் நடந்தாங்களா? எந்த அவதார நோக்கத்துக்காக 5வது அவதாரத்துல ஆதி சிவசங்கர பண்டிய உலக மகாரிஷி மகானா வந்தாங்க அவதாரத்திற்கு. அந்த அவதாரத்தை பரிபூர்ண நிலையில பூர்த்தி செஞ்சுட்டு அவதாரத்தை முடிச்ச பிற்பாடும் அவங்களுடைய பண்டார சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அந்த அந்த போர்ட்போலியோ பிரகாரம் பிள்ளைங்களை வந்து வழிநடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா இல்லையா, எந்த நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து உரைக்கிற வண்ணம் தான் இந்த கவி அமைஞ்சிருக்கு. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பொன்னுஞ்சல்ல உட்கார்ந்து ஆனந்த அடைஞ்ச நிலையை பத்தி சொல்லி வர்ணிச்சு ஆரம்பிக்கிறாங்க. தத்தா குரு பூஜை அன்னைக்கு மாலையில எப்பவுமே பொன்னுஞ்சல் உண்டு. அப்ப அந்த நிலையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஆடிய பொன்னுஞ்சல் அற்புதத்தில் ஆடிட ஆடும் அழகை கண்டு ஏக கோடி ரிஷிகளும் பலவித வண்ணப்பூக்களும் பக்குவமாய் பொன்குவளையில் கொண்டு வந்து குருபாதம் சேர்த்து அப்படிங்கிறாங்க. அப்ப ஆடிய பொன்னூஞ்சல் அற்புதத்தில் ஆடிட அப்படின்னு சொல்லி அது தாத்தா வந்து பொன்னூஞ்சல்ல உட்கார்ந்து ஆனந்தத்துல அன்னைக்கு உட்கார்ந்து ஆடி அன்னைக்கு பொன்னூஞ்சல் பாட்டை பாடி எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு பூரா இருப்பு நிலையை வழங்கி சிறப்பு பண்ணி கொடுத்தாங்களாம். பூக்கைலாயத்துல வீட்டு இருந்து அவங்களுக்கு பூரா அவங்க தாத்தாவுடைய முழு பொன் திருவருளை வழங்கி சிறப்பான நிலைக்கு வழி போட்டு கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதான் என்ன சொல்றாங்க? ஆடிய பொன்னூஞ்சல் அற்புதத்தில் ஆடிட ஆடும்
அழகினை கண்டு அப்ப ஏக கோடி ரிஷி மகான்கள் என்ன செஞ்சாங்களாம், பொன் குவளைன்னு சொன்னால் தங்க கூடையில கொண்டு வந்து பல பூவை கொண்டு வந்து குருநாதர் தாத்தா பாதத்துல வச்சு சரணாகதி அடைஞ்சு அந்த மித்தம் குருநாதர் அந்த இடத்துல ஆனந்தமா தாத்தா உட்கார்ந்துருக்க நிலைய பார்த்து விழுந்து கும்பிட்டு சிறப்பு வாங்கினாங்களாம். அதை ஏக கோடி ரிஷிகளும் குரு பாதத்துல வந்து அந்த மலர்களை சாத்தி வீச்சிருந்தாங்க இருந்தாங்க. அத்தனை கோடி ரிஷிமானும் ஆனந்தம் அடைஞ்சு தாத்தாவும் ஆனந்தம் அடைஞ்சாங்க அந்த பொன்னூஞ்சல்ல அப்படிங்கிற நிலைய சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, பேரானந்த எல்லைக்குள் நுழைந்து பேரானந்தம் அடைந்த காரணத்தினாலும் இருப்பிடம் அறிவதற்கும் சிறப்பிடம் பெறுவதற்கும் பேரானந்தத்தில் அடங்குவதற்கும் அப்படிங்கிறாங்க. பேரானந்த எல்லைக்குள் நுழைந்து அப்படின்னு சொன்னால் நம்ம மானிட சிட்டையில் இருக்கிறவனுக்கு வந்து சிற்றின்பத்தின் மூலியமா தான் அவன் வந்து ஆனந்தம் அடைஞ்சு போய்க்கிறான். அந்த மானிட சிட்டைக்கு உள்ள தேவைகளையும் ஆசைகளையும் நிவர்த்தி பண்ணி அந்த நிலையில அவனுடைய வாழ்க்கை போக்கு அமைச்சு போய்க்கிறான். அப்படி அந்த மானிட சிட்டையில் இருக்கிறவனுக்கு சிற்றின்பம் சொன்னால் மகான்களுக்கு வந்து பேரானந்த எல்லைக்குள் நுழைந்து பேரானந்தம் அடைஞ்சது எங்கே அந்த பொன்னூஞ்சல்ல தான். அதான் சொல்றாங்க, பேரானந்த எல்லைக்குள் நுழைந்து பேரானந்தம் அடைந்த காரணத்தினாலும் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்ப பேரானந்தம் அடைஞ்சாங்களாமா, இந்த பொன்னூஞ்சல் அமர்றதுக்கு வாய்ப்பும் வழிவகையும் எப்ப கிடைச்சதாமா, இருப்பிடம் அறிவதற்கும் சிறப்பிடம் பெறுவதற்கும். இருப்பிடம் எது, ஆனந்த கோயில் பூக்கைலாயம் இருப்பிடம், பொற்கைலாயம் சிறப்பிடம். ரிஷிமகான் பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ரிஷிமகான் பிள்ளைகளுக்கு ஒரு பூக்கைலாயம் ஆனந்த கோயில் இருப்பிடம், பொற்கைலாயம் குருமலை சிறப்பிடம். அதே ரிஷி மகான்களுக்கு அவங்க அவதாரத்துக்கு வந்த இடம் இருப்பிடம் எது, பொற்கைலாயம். அவங்களுடைய அத்தனை கோடி ரிஷி மகானும் குருநாதர் கையால மூத்துக்குடி குருநாதருக்கு பிள்ளை யாரு, புட்டஞ்சானி ரிஷி மகான் கையால, புட்டஞ்சானி ரிஷிமன் பிள்ளை கையால, சாமி கையால அபிஷேகம் ஏற்று ஆனந்தப்பட்ட இடம் ஆனந்த கோயில். அதனாலதான் ரிஷி மகான்களுக்கு வந்து இருப்பிடம் மலை பொற்கைலாயம், சிறப்பிடம் ஆனந்த கோயில். அத்தனை கோடி ரிஷிமானும் குருநாதர் கையால அபிஷேகம் ஏற்று ஆனந்தப்பட்ட இடம். அதனாலதான் நமக்கு அப்படியே மாறும். நமக்கு இருப்பிடம் வந்து ஆனந்த கோயில் சிறப்பிடம் மலை, ஆனா மகான்களுக்கு வந்து இருப்பிடம் வந்து எது, மலை, சிறப்பிடம் வந்து இது. அப்ப நம்மளுடைய இருப்புல நம்ம போய் அவங்ககிட்ட சிறப்பை போய் சென்றடையணும், அவங்களுடைய சிறப்பிடத்துல நம்ம போய் இருப்பை பதிவு செய்யணும். நம்மளுடைய இருப்பிடத்துல அவங்க வந்து சிறப்பை நமக்கு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய சித்தானந்தங்கிறது ஒரே லைன்ல சொல்லணும்னு சொன்ன. அப்ப அதுதான் சொல்றாங்க, இருப்பிடம் அறிவதற்கும் சிறப்பிடம் பெறுவதற்கும் பேரானந்தத்துள் அடங்குவதற்கும். அப்ப அப்படி இருந்ததன் காரணமாகத்தான் இருப்பும் சிறப்பும் இரு கைலாயங்கள சிறப்பா இருந்ததுடைய விளைவாத்தான் என்ன செஞ்சாங்க, பேரானந்தத்துக்கு அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சரல் பிரகாரம் அமைஞ்சனால இந்த பொன்னூஞ்சல்ல ஆனந்தமே காங்க முடிஞ்சது. வர கொடி ஒளி பிள்ளையா வரக்கூடிய பிள்ளைக்கு வந்து சரள சஞ்சலத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து அவனை பரிபூர்ண நிலையில ஒரு மகான் பிள்ளைய தத்தெடுத்து எல்லா பாவசாப விமோச்சனம் எல்லாம் கொடுத்து அவனுக்கு இருபெரும் கைலாயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இதான் அவனுக்கு இருப்பிடம் சிறப்பிடம் சொல்லி இவங்களுடைய இருப்பிடம் பொற்கைலாயத்திலும் சிறப்பிடம் பூக்கைலாயத்தில இருந்து அருள்பாலிச்சு அருள் வழி நடத்தி அவனை ஆத்மாங்கிற நிலையிலிருந்து ஆத்மலிங்கங்கிற வரைக்கும் ப்ரொமோஷன் கொடுத்து அவனுக்கு அத்தனை அருள் நிலையும் கொடுத்து அவனை பிறவாமையை நோக்கி அழைச்சிட்டு போறதுல என்ன சந்தோஷத்தை கண்டோமோ அந்த சந்தோஷத்தை கண்டதனுடைய மூல ஆதி நிலையை அதே சந்தோஷத்தை எங்க கண்டோம்னு சொன்னா இந்த பொன்னூஞ்சல்ல கண்டோம். அதனால அந்த பொன்னூஞ்சல்ல அந்த சந்தோஷத்தை கண்டனாலதான் இந்த நிலைக்கு வழி போட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தெய்வீகம் பெறப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதீத ஒரு சந்தோஷத்திலையும் ஒரு தெய்வீகம் பெறப்படுக்கும், அதீத ஒரு சோகத்திலையும் ஒரு தெய்வீகம் பெறப்படுக்கும், ஒரு தெளிவு பெறப்படுக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, அவதாரத்தை மாற்றி பொன்னான நிலைக்கும் பொன்னம்பல சிறப்பிற்கும் அழைத்து சென்று. அப்ப அப்படி வந்தவனை ஆத்மாங்கிற நிலையில இருந்தவனை வந்து ஆத்மலிங்கமா கொண்டு வந்து அவனுக்கு அவதாரம் நீ ரிஷிமகான் பிள்ளைங்க அதை புரிய வச்ச பிற்பாடு அதான் அவதாரத்தை மாற்றி பொன்னான நிலைக்கும் பொன்னம்பலத்தினுடைய சிறப்பையும் அவனை உணர வச்சு அழைத்துட்டு சென்றேன். அப்ப அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா இருந்ததோ அதை விட எந்த சந்தோஷத்துல இருக்கிறேன் அதுக்கு ஈடுநேற்று சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒண்ணு சொல்ல வர்றாங்க. அப்ப அந்த சந்தோஷத்துல இருந்தது போல ஈடுநேற்று சந்தோஷமா என்ன இருந்ததா, அப்ப நந்தி பகவான் நத்தனமாட சப்த ரிஷிகளும் மத்தளம் வாசிக்கிறாங்க. அப்ப பொன்னூஞ்சல் அமர்ந்ததனுடைய ஆனந்த நிலையில நந்தி பகவான் வந்து நத்தன ஆடன்னு சொன்னா அப்படியே கைகால் புரியாத ஒண்ணும் அப்படியே அந்த ஒரு சந்தோஷத்துல சொல்லி குதிச்சு அதை நத்தனை ஆடி சப்த ரிஷிமான் மத்தள வாசிச்ச நிலையில அப்படி ஆனந்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் எப்படிப்பட்ட நிலையில ஆனந்தத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஆனந்த கோயிலில் ஆனந்தத்துடன் வீற்றிருப்பதும் இவங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு பொழுது ஆனந்தப்படுறாங்க. அன்னைக்கு பொன்னூஞ்சல் உட்கார்ற அன்னைக்கு அத்தனை ஒரு ரிஷிமன் ஆனந்தப்படுறாங்க, நந்தி பகவான் அத்தனை ஆடுறது சப்த ரிஷிமன் மத்தள வச்சுக்கிறாங்க. ஆனா நான் ஆதி சிவசங்கர வேண்டிய உலகமுக ரிஷிமகானா என்ன செய்யறாங்கன்னா தாத்தா அனுதினமும் ஆனந்த கோயில நான் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்.
ஆனந்த கோயில்ல தான் நான் ஆனந்தமா இருக்கிறதே, அதனாலதான் அது கையில, அதுலதான் அது சொல்றாங்க, ஆனந்த கோயிலில் ஆனந்தத்துடன் வீற்றிருப்பதும் முன் அவதாரத்தின் முடிவு என்பதை தெளிவாக புரிந்து அப்படிங்கிறாங்க. முன் அவதாரத்தின் முடிவு அப்படின்னு சொன்னால் இதற்கு அதாவது ஆதியில் தொடர்பு இல்லாம ஆனந்த கோயில் வந்தடைய முடியாது. ஆதியில தொடர்பு இல்லாம ஆனந்த கோயில் தலவாசல் படி தாண்டி உள்ள வந்து கணக்கேட்டு இது பண்ண முடியாது. அப்ப ஆதியந்தத்துல வந்து தொடர்பு இருந்தால்தான் ஏதோ ஒரு அங்க அங்க விட்ட ஒரு தொட்ட உரையினுடைய பிரதிபலனாத்தான் நமக்கு சட்டத்துல வந்து நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு சரண சஞ்சலம் போட்டு தலைக்கு மேல வெள்ளம் போய் அதுக்கேற்றாப்புல பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நம்ம சட்டத்தை பிடிக்கிறதுக்கு நிலையில் நமக்கு வழி போட்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த முன் அவதாரத்தின் சிறப்பு என்பதை தெளிவாக புரிந்து, முன் அவதாரத்தின் முடிவு என்பதை தெளிவாக புரிந்து, முன் அவதாரத்துல ஏதோ விட்ட தொட்டகரை கரெக்டா போன முந்தைய அவதாரத்துல அவன் செய்ய தவறினால அவனுக்கு அந்த நிலையில அந்த அவதாரத்துல பிறவாமைங்கிற நிலை கிடைக்கல. அப்ப இந்த அவதாரத்துல அவனுக்கு கொடிவழி பிள்ளையாக ஆனந்த கோயிலினுடைய கொடிவழி பிள்ளையாக அவனுக்கு வழி போட்டு கொடுத்து சிறப்பு பண்ணி கொடுத்து அதுக்கேற்றப்பல என்ன செஞ்சு கொடுக்குறாங்களா, பிறவாமைங்கிற நிலையை அருளி சிறப்பு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற நிலை தான் அதை சொல்றாங்க. அதான் முன் அவதாரத்தின் சிறப்பு நிலை, அவதாரத்தின் முடிவு என்பதை தெளிவாக புரிந்து பண்டார சட்டம் கையில் எடுத்து பல கற்ப கோடி ஆண்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி ஆனதுதான் என்ன சிறப்பு. அப்ப வந்து ஜீவசமாதி அடைஞ்ச பிற்பாடு தாத்தா வந்து ஜீவசமாதி ஆன பிற்பாடு என்ன செஞ்சாங்க, அத்தனை கோடி ரிஷிமான வருத்தத்துல இருந்தப்ப வருத்தப்பட வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. எனக்கு என்னுடைய ஜீவசமாதிக்கு பிற்பாடும் சரி என்னுடைய சித்தின் நிலை ஓங்கி நிற்கிறதுக்காக நான் ஒரு சிறப்பு பண்ணி கொடுக்குறேன். நான் இப்ப பெரியவர்கிட்ட அடைஞ்சு சித்தின் நிலை ஓங்கி இருக்கிறதுக்காக என்னுடைய தவவலிமையும் அவருடைய தவவலிமையும் ஒன்றிணைத்த நிலையில 6வது அவதாரமா நான் புறப்படுத்து என்ன செய்யறேன், ஆதிப்பண்டா ரிஷிமான அருள்றதுக்காக கொண்டு வர்றேன். வரும்போது ஒரு புதிய சட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு வர்றேன், அது பண்டார சட்டமா கொண்டு வர்றேன். பெரியவரனுடைய பிள்ளையாக ஒருத்தனை தத்தெடுத்து கொண்டு வந்து அந்த பண்டார சட்டத்தை பரப்புறதுக்கும் சட்டத்தை பத்தி எடுத்து உரைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு குருநாதரையும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அன்னைக்கு ஆதியில கொடுத்த வாக்கின்படி அத்தனை கோடி ரிஷிமான்களுக்கும் வருத்தப்படுற நிலையில தாத்தா சமாதி நிலைக்கு போறதுக்கு முன்னாடி வருத்தப்படுற நிலையில அன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்கின்படி இன்னைக்கு நான் கரெக்டா நடந்துகிட்டேன் அப்படிங்கறத எனக்கு சந்தோஷங்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அதுல உன் அவதாரத்தின் முடிவு என்பதை தெளிவாக புரிந்து பண்டார சட்டம் கையில் கொண்டு பல கற்ப கோடி ஆண்டுகள் ஆனதன் காரணமாகவும் நானும் ஜீவசமாதி நிலை பெற்று 100 ஆண்டுகள் கடந்து 104 ஆண்டு நிறைவடைந்த சந்தோஷத்தில் தெளிவாக வாரம் பிள்ளைங்கிறாங்க. அதாவது 100 ஆண்டு கடந்துருச்சு, ஜீவசமாதி நிலை அடைஞ்சு 104 ஆண்டு நிறைவடைஞ்சிருச்சு, அது இல்ல எனக்கு சந்தோஷம். அதை விட எது சந்தோஷம், ஆதியில நான் கொடுத்த வாக்கின்படி இன்னை வரைக்கும் நான் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கேன். எப்படி அத்தனை ஒரு விஷயமா நான் வாக்கு கொடுத்தேன், பண்டார சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுக்கு ஆதி பண்டார விஷயமான நான் 6வது அவதாரமா எடுத்து வந்து அவதாரத்துக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்கும் உங்களுடைய அவதாரத்தினுடைய சிறப்பை எடுத்துரைச்சு நம்ம சட்டத்தினுடைய சிறப்பை எடுத்துரைச்சு நம்முடைய சட்டத்தினுடைய தனித்துவத்தையும் சுயத்தன்மையும் எடுத்துரைச்சு பிரபஞ்சம் முழுக்க அந்த சட்டத்தை பரப்புறதுக்கு ஒருத்தனை அவதாரத்துக்கு கூட்டு வர்றேன், அவங்களுக்கு குருநாதரா அப்படின்னு சொல்லி அவதாரத்துக்கு கூட்டு வந்த நபர் தான் சாமி அப்பா. அவங்க அவதாரத்துக்கே வந்தாங்க, சாமி அவதாரத்துக்கு அப்புறம் தான் சாமி அவதாரம். அது புரிய வைக்க பக்குவப்படுத்த முத்தியார்த்த அவதாரம், புரிஞ்சு நடக்கிறதுக்கு சாமி அவதாரம், புரிஞ்சு நடந்ததனுடைய சிறப்பையும் பலனையும் கொண்டு போய் அத்தனை பிள்ளைகள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அது பிரகாரம் நடக்கிறதுக்கு தான் என்னுடைய அவதாரம். அதான் சாமி பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டுமே அந்த ஏடுங்கிற சப்ஜெக்ட் அவங்களுக்குள்ளே அடங்கின காலம் போய் இன்னைக்கு நான் போடக்கூடிய குரூப்ல போடக்கூடிய ஏடு யூஎஸ்ல இருக்கணும் கேட்கலாம், யூகேல இருக்கணும் கேட்கலாம், பிரான்ஸ்ல இருக்கணும் கேட்கலாம், இட்டாலியில இருக்கணும் எவனாலும் கேட்கலாம். எந்த மூளை முடுக்குல எந்த பிரபஞ்சத்துல இருந்தாலும் இங்க போடக்கூடிய இங்க குரூப்ல போடக்கூடிய ஏடு எங்க இருக்கிறவனாலும் கேட்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, பொன்னானவரும் எண்ணானவரும் பொன்னம்பலத்தில் குடிகொண்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஆதிப்பண்டாரிசிம்மனுடைய அவதாரம் எப்படி வந்தது அந்த அந்த நிலையை எடுத்து சொல்றாங்க. நான் ஜீவசமாதி நிலை அடைஞ்சு 104 வருஷம் நிறைவேற சந்தோஷத்தை விட நான் அன்னைக்கு ஆதியில மகான்களுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் இன்னொரு கரெக்டா நடந்துகிட்டு இருக்குங்கிற சந்தோஷம் தான் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியில அந்த சந்தோஷத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு ஆதிப்பண்டாரிசிமான அவதாரத்துக்கு வந்தேன் பண்டார சட்டத்துக்காக. அந்த ஆதிப்பண்டாரிசிமானுடைய அவதாரம் எப்படி பிறப்படுத்தது, என்னுடைய தவவலிமையும் புட்டஞானி ரிஷிமான் தவவலிமையும் ஒன்று சேர்ந்து அது பிற்பாடு ஒருமித்த கருத்தோட ஒரு தவவலிமை உண்டாகி அந்த அந்த நிலையிலிருந்து அவதாரத்துக்கு வந்த நிலை தான் வந்து ஆதிப்பண்டார ரிஷிமான் அப்படிங்கிறப்ப அந்த நிலையை எடுத்து சொல்றாங்க. அதான் பொன்னானவர்னா புட்டஞானி ரிஷிமான், எண்ணானவரும் பொன்னானவரும் எண்ணானவர்னா தாத்தா, 2 பேரும் பொன்னானவரும் எண்ணானவரும் பொன்னம்பலத்தில் குடிகொண்டு சித்துக்குள் வித்தாகி சித்தனையும் பித்தனாக்கி அப்படிங்கிறவங்க. சித்துக்குள் வித்தாகின்னு சொன்ன அதாவது நீ நம்ம மாயடச்சத்தில் இருக்கிறவன் அவனுடைய குலம் கோத்திரம் அடுத்த நிலைக்கு விருத்தி ஆகணும், சிறப்படையணும், அடுத்த நிலைக்கு அபிவிருத்தி ஆகணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முன்முயற்சியிலிருந்து அவனுக்கு பலனாக வரக்கூடியது விந்தா இருக்கும். மகான்கள் எடுத்து சிறப்பு பண்ணி கொடுத்து
அவங்க அடுத்த நிலைக்கு அவங்க சித்தை வந்து விருத்தி பண்ணி கொண்டு போறதுக்கு எடுக்கக்கூடியது வித்தா இருக்கும். அதான் அவங்க மகான்கள் நிலையில இருக்கிறாங்க, நம்ம மானிடச்சிட்டு நிலையில இருக்கிறோம். அதான் என்னது, சித்துக்குள் வித்தாகி அந்த சித்தனுடைய வித்தை எடுத்து அது மூலியமா தான் அவதாரத்துக்கு ஆதிபட்ட விஷயம் வர்றாங்க. அதான் சித்துக்குள் வித்தாகி சித்தனையும் வித்தனாகின்னு சொன்ன ஒரே பித்த நிலையில அது கம்ப்ளீட்டா சட்டம் அப்படிங்க. அதாவது அந்த அதாவது தெய்வீகம் மட்டும்தான், தெய்வீகத்துக்கு எந்த விதமான டைவர்ஷனும் கிடையாது. எந்த விதமான ஒரு எண்ணங்கள் அலைபாயக்கூடிய மனநிலைமையிலோ இல்லைன்னா எண்ணங்கள் தூய்மை இல்லாம இருந்தான்னு சொன்னா நம்ம பண்டாரிச்ச இடத்துல நிலைச்சு இருக்க முடியாது. அதான் வந்து என்னது, அதுல என்ன சொல்றாங்க, சித்துக்குள் வித்தாகி சித்தனையும் பித்தனாக்கி சொன்னா பித்த நிலைங்கிறது என்னது, ஒரே நிலையில ஒரே நேர்கோட்டு நிலையில எப்படி தவசுக்கு வந்து அம்பாள் அப்படி ஊசி முனையில தவம் இருந்தது போல அந்த மாதிரி தவம் இருந்து இந்த சட்டத்தை பெற்றெடுத்து ஈண்டெடுத்து அவதாரத்துக்கு வந்து ரிஷிமகான் தான் ஆதிப்பண்டா ரிஷிமகான் பண்டாரத்துக்காக அப்படி அவதாரத்துக்கு கொண்டு வர்றாங்க. அந்த பித்த நிலையை வந்து நினைவுபடுத்தி அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்வியல அமைச்சுக்கிட்டு தாத்தா வழிபடக்கூடிய நிலை தான் தாத்தா குரு பூஜைக்கு நம்ம விரதம் இருக்கிற சப்ஜெக்ட். 10 நாள் தாத்தா 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 அவர்களுடைய பாதத்திலே சரணாகதியை சரணடைஞ்சு கிடந்து அவர்களுடைய முழு அருள் நிலையும் பெற்று இருந்து அந்த சிறப்பு வாங்கக்கூடியது அந்த பித்த நிலையினுடைய பிரதிபலன் தான் இது விரத காலமே. அதான் என்ன சொல்றாங்க, சித்துக்குள் வித்தாகி சித்தனையும் பித்தனாக்கி அப்படிங்கிறாங்க. அனைத்தையும் ஆதிக்குள் அடக்கி, அனைத்தையும் ஆதிக்குள் அடக்கி ஆதியையும் ஜோதியாக்கி ஜோதியை ஒளியாக்கி ஒளியை அணு துகளாக்கி அந்த நிலையில கொண்டு வந்து ஆதிப்பண்டாரிசிம்மனுடைய அவதாரத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்ப ஆதியை ஜோதியாக்கி ஜோதியை ஒளியாக்கி ஒளியை அணுத்துகளாக்கி ஆதிப்பண்டாரிசிம்மனுடைய அவதாரத்தை அவதரிச்சு கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னால் கூட எதற்காக கொண்டுட்டு வந்தாங்க, யாருக்காக கொண்டுட்டு வந்தாங்க, கொண்டுட்டு வந்ததனுடைய நோக்கத்தினுடைய பலன் அது பிரகாரம் சரியாக முறைப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டால் அதுக்காக அடுத்த நிலையை அடுத்து விவரமா அதுல சொல்றாங்க. பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்தேன், பண்டார சட்டம்ங்கிற ஒரு சப்ஜெக்டுக்காக கொண்டு வந்தேன், அவர் குருநாதரா, அதுக்கு அதை அந்த அவதாரம் எடுத்து நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்பேற்பட்ட மனநிலைமையில பிள்ளைகள் சட்டத்துல இருக்கணும், இல்ல அந்த மாதிரி இருந்தால்தான் சட்டத்தை சார்ந்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு தான் அது என்ன சொல்றாங்க, அதான் ஜோதியை ஒளியாக்கி ஒளி அணுத்துகளாக்கி இருக்கக்கூடிய பிள்ளை. அப்படி அவங்க நான் அவதரிச்சு வந்தான்னு சொன்னால் எந்த பிள்ளைங்களுக்காக வந்தானா, யாகசாலையினுடைய புனிதமும் மரணசாலையினுடைய எளிமையும் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். அந்த புனித தன்மையும் சரி எளிமை, அதாவது உள்ள நான் சித்தாந்தத்துல இருக்கிறவங்க 18 இடத்துல பட்டை அடிச்சு லிங்கம் போட்டு வச்சு செஞ்சுட்டு காவி உடித்து மகான் பிள்ளைங்கிற கோலத்துல காட்சி கொடுத்துட்டு உள்ள பூரா அப்பழுக்க வச்சுக்கிட்டு அந்த அன்னைக்கு அவ்வளவு தீமையான எண்ணங்கள்ல இருந்து எல்லாமே வந்து கெட்ட விஷயத்த வச்சுட்டு இருந்தா ஒன்னும் ஒப்பேற போறது கிடையாது. எண்ணத்துல இருந்து சிந்தனையில இருந்து அதுக்கு தகுந்தாற்படி சட்டத்துக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து நம்மளே வடிவமைச்சுக்கணும். இக்கூட்டை பயன்படுத்தி சட்டத்துக்கு எவ்வித சிறப்பை செய்ய முடியும், நம்மளுடைய மானிட அவதாரம் முடிவடைகிறதுக்குள்ள என்னென்ன வகையில சிறப்பா செயல்பட்டு வந்திருக்கோம் திறம்பட அப்படிங்கிறத பார்த்து வடிவமைச்சு வரணும். அதனால அதுக்குள்ள நிலை என்ன சொல்றாங்க, யாகசாலையினுடைய புனிதமும் மரணசாலையினுடைய எளிமையும் இருந்தா பிள்ளைகளுக்குத்தான் நான் குருநாதரை அவதரிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அமைப்பு இருந்தால்தான் அவங்க சட்டத்துக்குள்ள பிள்ளையாவும் ஆதியில தொடர்பு இருந்து குடிவழி பிள்ளையாவும் தத்தெடுத்து உள்ள கூட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை சொல்றாங்க. ஏன்னு சொன்னா எக்காலமும் முக்காலமும் நான் வந்து என்னது ஏழைக்கு இறங்கக்கூடியவன், ஏழை பங்காளன் அப்படிங்கிறத அதை அடுத்து சொல்றாங்க. அப்போ கோடி ரூபா காசு வச்சிருந்தாலும் சரி, கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னரா இருந்தாலும் சரி, தாத்தா முன்னாடி ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய அருள்நிலைக்கு முன்னாடி எக்காலம் முக்காலமும் யாருக்கு தான் இறங்குறேன்ட்டாங்க, ஏழை பங்காளனா ஏழைக்கு தான் நான் இறங்கி இருக்கிறேன். அப்ப அதுக்கேத்தாப்புல பயபக்தியோட அடக்கமும் பணியும் 2 கண் போல இருந்து நம்ம கூட்ட தியாகம் பண்ணி சட்டம் மேலும் அபிவிருத்தி அடையிறதுக்கும் நம்மளுடைய ரிஷிமான அவதார நோக்கம் சிறப்பு பெறதுக்கும் இன்னும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தால்தான் தாத்தாட்ட இருந்து நம்ம ஆட்டம் செல்லுபடி ஆகும். இல்லைன்னா ஒன்னும் ஆக போறது கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க, அதாவது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சில விஷயம் சொல்லுவாங்க. சிங்கம்னு சொல்லி இருந்ததுன்னா சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி அது இந்த மாதிரி பிடரி வச்சிருக்கும், இந்த மாதிரி கர்ஜிக்கும், இப்படி அதனுடைய ராஜ நட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வர்ணிச்சு சொல்லலாம். அந்த மாதிரி தாத்தாவுடைய அவதாரத்தை அடுத்து இந்த 4 வரியில அடைக்கிடலாம் அப்படிங்கிற நிலையத்தை என்னுடைய அவதாரத்தை இந்த 4 வரிக்குள்ள அடக்கி அந்த நிலையை வர்ணிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அவரோட அவதாரம் எதுக்குள்ளேயே முடிஞ்சிருந்தான், நீரின் குளிர்ச்சியும் நெருப்பின் எழுச்சியும் பூவின் மலர்ச்சியும் உள்ளடக்கியதே பண்டார சட்டத்துக்காக இப்படி அவதரிச்சு வந்தேன். நீரின் குளிர்ச்சியும் அப்படின்னு சொன்னால் நீரை போன்று நிதானமும் பொறுமையும் கடைபிடித்து
அதே மாதிரியான நெளிவு சுழிவுக்கு ஏத்தாப்புல போய் எங்கோ ஒரு மலையில ஏதோ ஒரு இடத்துல பிறப்பெடுக்கக்கூடிய நீர் ஏதோ ஒரு சமுத்திரத்தை போய் சென்றடைய போகுது. அங்க பிறப்பெடுக்கக்கூடிய நீருக்கு தெரியுமா நம்ம தொலைதூரம் நம்ம பயணப்பட்டு போகணும்னு சொல்லி. அப்ப அதே மாதிரிதான் தாத்தாக்கும் தெரியும், இந்த சட்டம் தொலைதூரம் பயணப்பட்டு போய் பல பிள்ளைகளை போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல பல இடங்கள்ல இந்த நீர் என்ன செஞ்சு போகுது, கடந்து போகுது. சில இடங்கள்ல ஆறு தாண்டக்கூடிய நிலையிலையும் அந்த நீர் கடந்து போகுது. காட்டாறு வெள்ளமாவும் ஒரு இடத்துல சீறி இதாகி போகுது. இப்போ அதுக்கேத்தாப்புலான ஒரு நிலையில தான் அதான் நீரின் குளிர்ச்சியும் நெருப்பின் எழுச்சியுங்கிறத எதை சொல்றாங்கன்னு சொன்னால் தாத்தானுடைய தவ வலிமை. பூவின் மலர்ச்சின்னு சொன்னால் அத்தனை கூடிய ரிஷிமகான்களையும் கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய அவர்களுடைய முக வசீகரத்தை வர்ணிக்க சொல்றாங்க. அதான் என்னதுன்னு பூவின் மலர்ச்சியும் கொண்டுதான் இந்த பண்டாரத்தனத்துக்காக நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அதாவது அதுக்கு அடுத்த நிலை என்ன சொல்றாங்க, பெரியவரின் சித்தை பருகி சட்டம் என்ற கட்டுக்குள் இறுகி ஆதி தமிழில் உருகி என்றென்றும் எம்பெருமானின் காலடியில் பழகி இருந்தேன். அப்ப நானும் மானிடச்சட்டையில் தான் அவதரித்து வந்தேன். 5வது அவதாரத்துல ஆதி சிவசங்கர பாண்டிய உலகம் அரிசிமான் அவதரிச்சு ஆண்டர்மெட்டில் அவதரிச்சு ஜீவசமாதிகளை அடைஞ்சது ஊத்துப்பெட்டில அடைஞ்சு இருந்தாலும் கூட அவதரிச்ச இடமும் சரி சமாதியான நிலையும் சரி பிறப்பும் சரி இறப்பும் சரி மாயைக்குள்ள அடைஞ்சிருது. அப்ப அது ரெண்டுமே மாய. ஆனா ஆனந்தப்பட்ட இடம் இங்கதான் ஆனந்த கோயில்ல தான். ஆனந்தமா அருள்பாலிச்சிட்டு இருக்கிறதும் ஆனந்த கோயில்ல தான். அதனாலதான் ஊத்துப்பட்டியில கூட என்ன உண்டுன்னு சொன்னால் தாத்தானுடைய வாழ்ந்த வீட்டுலதான் அந்த பொன்னுஞ்சல் போட்டு ஆட்டுவாங்க. ஆனா இங்க கைலாயத்துல பூக்கைலாயத்துல நம்ம போட்டிருக்கோம். வீடுங்கிறதே ஒரு சமாதி நிலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுல உட்காந்தா ஈச்சர்ல உட்காந்துருப்போம், பெட்ல படுத்திருப்போம், வச்சிருப்போம், நம்ம இஷ்டத்துக்கு போக்கல இருப்போம். அங்கே சமாதி நிலையில தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய போட்டோ தாத்தா சேர்ல உட்காந்த மாதிரிதான் அந்த புகைப்படம் தான் இருக்குமே தவிர போட்டோ தான் இருக்குமே தவிர இங்கதான் தவ கோலத்துல உட்கார்ந்த மாதிரியான போட்டோ ஆனந்த கோயில மட்டும்தான் உண்டு. அதனாலதான் இங்க பட்டாளையில ஆதி சிவசங்கர பாண்டி உலகம் ரிஷிமான் அத்தனை ஒரு ரிஷிமானோட அணுத்துகளோட உட்கார்ந்து கைலாயமா இதா காட்சி கொடுக்குறாங்க. கைலாய ரீதியா பூக்கைலாயநாதரோட காட்சி கொடுக்குறாங்க தாத்தா. தியான மண்டபத்துல ஆதிப்பண்டார ரிஷி மகானாக அத்தனை கோடி ரிஷிமானோட ஒளி வடிவத்துல பண்டார சட்டத்துக்காக ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைகளோட காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் பட்டாளையோட சிறப்பும், அதான் தியான மண்டபத்தோட சிறப்பு. என்ன தியான மண்டபத்தினுடைய சிறப்பு, அன்னைக்கு தன் நிலை என்ன அப்படிங்கிறத ஆதி அமைப்பை அறிஞ்சு புரிஞ்சு அதனுடைய பாவ நிவர்த்தியை பண்ணி வச்சு சாவாவை விமோச்சனம் பெற்று இருப்பிடத்தை அடைஞ்சு சிறப்பிடம் போறதுக்கு உண்டான வழித்திறலுக்கு இருக்கக்கூடிய நிலம் பட்டாள. தெய்வீகத்தில் அனுபவ முதிர்ச்சி அடைஞ்ச பிற்பாடு மென்மேலும் அவனுடைய தெய்வீகத்தை கூர்தீட்டி கொண்டு போய் மென்மேலும் அவன் டாப்ல தெய்வீகத்துல போறது, அடுத்தடுத்த பொண்ணு உண்ணதான் பொன் மூலமா பொண்ணு உண்ணதான் மூலமா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நிலைகள்ல அவன் ஏடு போய் புறாம நிலையை போய் அடையணும்னு சொன்னால் அவனுக்கு தியான மண்டபம். இப்போ ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு அந்த பட்டாளைங்கிற நிலையை கொடுத்துட்டு தெய்வீகத்துல கூர்திட்டு அடுத்த நிலைக்கு போகணும்னு சொன்னா தியான மண்டபத்துல உட்காந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்ணி நம்ம கூட்ட கரைக்கிறோமோ உட்காந்து தெய்வீகத்துல அதுக்கேற்றப்பல நம்ம ஏடு சிறப்படைஞ்சுப்போம் சிறப்பிடத்தை தேடி. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அதுல பெரியவரின் சித்தை பருகி, அது தாத்தா தான் தனக்குன்னு இருந்திருந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய தெய்வீகத்தையும் தன்னுடைய அவதார நோக்கத்தை மட்டும் பெருசா கொண்டு முடிச்சு போயிருக்கலாம். ஆனா பண்டார சட்டம்னு சொல்லி ஒண்ணு உருவெடுக்கணும் அப்படின்னு நினைச்சதன் காரணமாகத்தான் மறைபொருளாக இருந்தக்கூடிய பெரியவர்களுடைய அம்சத்தை உலகறிய சேர்றதுக்காக நமக்கு குருநாதர் அவதாரத்துக்கு போட்டு அழைச்சிட்டு கூட்டே வந்தாங்க. அப்ப அவருடைய சித்தை பருகி அப்படி நினைச்சதுனாலதான் குருநாதருடைய அவதாரம், அப்படி நினைச்சதுனாலதான் ஆனந்த கோயிலுடைய அவதாரம். ஆனந்த கோயிலுமே அவதாரம் தானே தவிர அழியக்கூடிய பொருள் அல்ல. அப்ப கோயிலை வச்சுதான் நம்மளே தவிர நம்மளை வச்சு கோயிலுங்கிறது கிடையவே கிடையாது. யார் நினைச்சாலும் அது ஒரு அடிமுட்டாள்தனம். அதாவது என்ன சொல்றாங்க, பெரியவரின் சித்தை பருகி சட்டம் என்ற கட்டுக்குள் இறுகி. அப்ப இந்த பண்டார சட்டம்ங்கிற கட்டுக்குள்ள இறுகி பெரியவருடைய சித்தை படிச்சதுனால பண்டார சட்டத்தினுடைய படிப்பினை கிடைச்சி பண்டார சட்டத்தை பத்தின ஒரு புரிதல் கிடைச்சி அது பிற்பாடு அந்த சட்டத்துல இறுகி ஆதி தமிழில் உருகி என்றென்றைக்கும் எம்பெருமானின் காலடியில் பழகின்னு சொன்னா என்றென்றைக்கும் குருநாதருடைய பொன்னல்ல பொருளல்ல பொன் குருநாதன் பொன் திருவுடைய இதுன்னு ஒரு கவியில சொன்ன மாதிரி என்றென்றைக்கும் எம்பெருமானுடைய காலடியிலே பழகின்னு சொன்னால் ஆதிசிவனுடைய காலடியிலே பணிந்து வீட்டிருந்ததனுடைய சிறப்பு நிலையாத்தான் எனக்கு என்ன சிறப்பு கிடைச்சது, எனக்கு இந்த ஜீவசமா நிலை போட்டு கொடுத்து இந்த நிலையில எனக்கு இன்னைக்கு உலக மக்கள் அனைத்து மக்களும் சரி என் மூத்த கோடிவழி மக்கள் பூரா என்னை கொண்டாடி மகிழக்கூடிய வகையில எனக்கு இந்த நிலையை கொடுத்து சிறப்பு அருளி வச்சிருக்கிறாங்க. நானும் மாநிலத்தில் பிறப்படுத்தி இந்த மகான் நிலை அடையிறதுக்கு இந்த நிலையில கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்த மாதிரி இந்த விவரத்தை பூரா தாத்தா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லோரும் கேட்டுணர்ந்து மெய் மறக்கும் கவியினை என்னுள் தந்தாய், எனக்கென்று என்ன தந்தாய்,
என்று பொன்னூஞ்சல் பாடையில என் பேரன் நினைக்க அப்படின்னாங்க. பொன்னூஞ்சல் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு பொழுது நான் நினைச்சேன், ஒரு மனம் குழப்பத்துல ஒரு டைலமோல வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு மாடைச்சட்டியில இருக்கிறவங்க நிலை நமக்கு கிடையாது, நமக்கு அவதாரம் சொல்லி தாத்தா அருளிட்டாங்க, நீ துறவரம் சொல்லி நமக்கு இப்பேற்பட்ட பெரிய சட்டத்தையும் இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பையும் கையில தூக்கி கொடுத்துட்டாங்க, சாமிக்கு பிற்பாடு நீ வழி நடத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அத்தகைய பொறுப்பு துறப்பு உணர்ந்து நம்ம அத்தகைய வகையில செயல்பட்டு நடந்து வந்து வச்சாலுமே கூட, ஆனா அதற்கு உண்டான பெருங்கூட்டம் நம்ம கொடுத்து சிறப்பணி கொடுத்தாங்கன்னு கேட்டா உனக்கு பெருங்கூட்டம் கிடையாது, உனக்கு ஊற்றுப்பெருக்கு கூட்டம் தான் சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு அந்த பாதையில நம்ம குருநாதர் போக விடல, மாயின் பாதையிலயும் மாடச்சட்ட பாதையிலயும் அதுக்கேற்றப்ப நம்ம வாட்டுக்கு எங்கிட்ட ஒரு இடத்துல படிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஜாலியா இருந்துட்டு என்னத்தையோ கேளிக்கைகள்ல ஈடுபட்டுட்டு நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு அப்படியே பொழுத கழிச்சுட்டு அதனை கண்டதை காட்சி கொண்டதை குலம்னு நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ இது கிடையாது, இதுதான் உங்களுடைய அவதாரம், உங்களுடைய அவதாரத்தினுடைய சிறப்பு இதுதான், நீ வரணும் அப்படி நம்மளை அழைச்சிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அதுக்கேற்ற பெருங்கூட்டம் கொடுத்து நமக்கு சிறப்பு பண்ணி கொடுத்தாங்களான்னு கொடுக்கலையே. அப்ப இங்க அழைச்சிட்டு வந்து நம்மள ஒரு சோதனைக்கு உட்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே தாத்தா. அப்ப எதை நோக்கித்தான் அப்ப என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி ஒரு செகண்ட். ஏன்னா பொண்ணு மேலே ஆசைப்படாம பெண்ணு மேலே ஆசைப்படாம பொருள் மேலேயும் மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை மூணு விடுத்து துறவரங்கிற நிலையை எடுத்து நான் வந்து உட்காந்தாச்சு, வீட்டு இருந்தாச்சு, தாத்தா தான் எல்லாமே சொல்லி சரணாகதி அடைஞ்சாச்சு. இருந்தாலும் இந்த பெருங்கூட்டம் கொடுத்து சிறப்பு பண்ணி அடுத்த நிலைக்கு சட்டத்தை எடுத்துரைச்சு போறதுக்கு நான் இன்னைக்கு ரெடியா இருந்தாலுமே பிள்ளைங்களை அதுக்கேற்ற தயார்படுத்தி அடுத்த புது டிக்கெட்டை கூட்டு வந்து சிறப்பு பண்ணி கொடுத்து கொண்டு போறதுக்குள்ள நிலைய அதுக்கு என்ன வழி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே தாத்தான்னு ஒரு மன குழப்பத்துல அந்த பொன்னூஞ்சலை பாடிட்டு இருந்தத வந்து நோட்டீஸ் பண்ணி அதுக்குத்தான் அந்த விவரத்தை கவியில சொல்றாங்க. எல்லோரும் கேட்டுணர்ந்து மெய்மறக்கும் கவியினை என்னுள் தந்தாய், எனக்குன்னு என்ன தந்த அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா, ஆனந்த கோயிலின் உரிமை மீட்க உறவுக்கு கை கொடுத்ததற்கு வந்த சோதனையும் யாரு, யோகநிலை குருநாதர் ஹரிசாமி சொல்றாங்க. இந்த மாதிரி அதாவது ஆனந்த கோயிலினுடைய உரிமை மீட்கன்னு சொன்னா சாமி வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. உருவாக்குறது எவ்வளவு பெரிய சிரமமோ, எப்பேற்பட்ட சிரமத்துக்குரிய காரியமோ, அதை இந்த சகா காலமும் சர்வ காலமும் அதை நிறைவேற்றி கொண்டுட்டு போறது அதை விட பெரிய சிரமம், அதை விட ஒரு சிரமத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அதான் ஆனந்த கோயில் உரிமை மிக்கன்னு சொன்னால் ஆனந்த கோயில் பூக்கைலாயம் சொல்லி அத்தனுடைய ரிஷிமானுடைய அவதார நோக்கம் என்ன, அவங்களுடைய சிறப்பு என்ன ஏது அப்படிங்கிறத பூரா ரிஷிமான் வாழ்க்கை வரலாறுலையும் சொல்லி அத்தனை இதுல ஏடுகள்ல சொல்லி பூக்கைலாயம் ஒண்ணு நிறுவி அத்தனை ஒரு ரிஷிமான் அங்க ஆனந்தப்படுற நிலையில சிறப்பண்ணி கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சமாதி நிலைக்கு சாமி போன பிற்பாடும் கூட, அவங்களோட அவதார நோக்கம் முடிஞ்சு சமாதி நிலைக்கு போன பிற்பாடு கூட அதை கரெக்டா நிலசெடுத்துட்டு வரணும். இல்லைன்னா பிறவிக்கு வந்தவன் என்ன செஞ்சிருவான், அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவான், சாமி அப்படி இருந்தாரு, இந்த மாதிரி சாமி இருக்கிற வரைக்கும் பெரிய சாமி இருக்கிற வரைக்கும் நல்ல சிறப்பா கொண்டுட்டு போயிட்டு இருந்தாருயா, நல்ல சிறப்பா வழிபடுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அங்க ஆளில் எடுத்து கூட்டி பாக்குறதுக்கு, அங்க பூஜை பண்றதுக்கோ இல்ல வாரம் ஞாயிற்றுக்கிழமை மலை ஏறதுக்கோ இல்ல அடுத்து சிறப்பு பண்ணி கொடுத்து பிள்ளைகளுக்கு வழி போட்டு கொடுத்து கொண்டுட்டு போறதுக்கு அங்க ஆள் இல்லை அப்படின்னு அந்த சொல்லுக்கு இலக்கணமா அமைஞ்சிடாத வண்ணம், அந்த சொல்லுக்கு அந்த அப்படி பிறவிக்கு வந்தவன் சொல்றது அங்க ஒண்ணு ஏட்டுல ஏற போறது இல்லை, இருந்தாலும் அவனை கூட சொல்ல விட்டுறாத வண்ணம் தன்னுடைய வாழ்வியலை வந்து மறு வடிவமைப்பு செஞ்சுக்கிட்டாங்க. யாரு, ஹரிசாமி அப்படி மறு வடிவமைப்பு அப்பா செஞ்சுட்டு வந்ததுனாங்க. அப்ப அவருக்கே என்னதான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து ஆனந்த கோயிலின் உரிமை மீட்கன்னு சொன்னால் ஒருத்தனை கூட்டு போய் பாடல உட்கார வச்சிட்டாங்க சாமி. ஆனா அவன் இதாக அங்க ஒரு இன்னலுக்கு இடர்பாட்டுக்கும் அவன் ஆளாகி வச்சு இருந்து செஞ்சு இருக்கிறப்போ அவனுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு வச்சு குருநாதருக்கு இது சாமி கொடுத்த வாக்கின்படி அங்க சிறப்பு பண்ணி கொடுக்கணுமே செஞ்சு எல்லாம் பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனா சிறப்பு அடைஞ்ச பிற்பாடு பிள்ளைங்க என்ன ஆறாங்க, அன்னைக்கு சிறப்பு அடைறதுக்கு முன்னாடி வரைக்கும் காலை பிடிக்கிறவன் சிறப்பு அடைஞ்ச பிற்பாடு கழுத்தை பிடிக்கிறான். அப்ப அவனுடைய தேவை நிவர்த்தி அடைஞ்ச பிற்பாடு அவனுக்கு பணம் பிரதானமாயிடுது. அப்ப அந்த இடத்துல மாயை வந்து அவன் கண்ணை மறைச்சிருது. அதான் அதுல சொல்றாங்க, ஆனந்த கோயிலின் உரிமை மீட்க உறவுக்கு கை கொடுத்ததற்கு வந்த சோதனையும் என் பிள்ளைக்கு வந்து என்னதான் கொடுத்துருக்கிறேன், வழிகளைத்தான் நித்தம் நான் வரமா கொடுத்துருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ எல்லோரும் கேட்டுணர்ந்து மெய்மறக்கும் கவினை என்ன எனக்குன்னு என்ன தந்தேன்னு என் பேரன் கேட்கறது வந்து எனக்கு வேடிக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் எள்ளி அதுல நகையாடுற மாதிரி அதை சொல்றாங்க. அப்ப நித்திய காலமும் சக காலமும் அங்க உட்காந்து எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுக்காகவும் அதுக்கேற்ற படிப்பணியை கொடுத்து நாலு மிதி விழுந்தா கூட அன்னைக்கு அவன் பூஜை பண்ணி தான் ஆகணும், இங்க என்னை பட்டினி ஓட்ட முடியாது கைலாயத்துல. அப்படி இருக்கக்கூடிய ஆளுக்கேவும் நான் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஒரு அடி 2 அடி வாங்கி உட்காந்து அவன் படிக்காட்டதான் உட்கார முடியும், 300 அடி 400 அடி வாங்க உட்கார்ந்தா தான் அவன் வந்து எல்லாரும் கும்பிடக்கூடிய சிலையா உட்கார முடியுங்கிற அந்த புரிதல் அவனை கொடுத்து அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வழி போட்டு சிறப்பு பண்ணி கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த அதுக்கு பதில சொல்றாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்க, ஆனந்த கோயிலின் உரிமை மீட்க உறவுக்கு கை கொடுத்ததுக்கு வந்த சோதனையும் அப்படின்னு சொல்லிட்டு
என் பிள்ளைக்கு நான் என்னதான் கொடுத்துருக்கிறேன்? வழியத்தான் நித்தமும் வரமா கொடுத்துருக்கிறேன். ஆனால் வீரன் வெற்றி பெற்றால் வீரத்தால் விளைந்தது, கோழை தோல்வி பெற்றால் கோழைத்தனத்தால் வந்தது. கோழை வெற்றி பெற்றாலும் வீரன் தோல்வி அடைந்தாலும் அது விதியினுடைய பிரபாவம். அது அவனுடைய விதி பயன். இது நடக்கணுங்கிற அமைப்பு. வீர விளையாட்டு ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா அது வீரன் வெற்றி அடைஞ்சானா வீரத்தால வந்தது. கோலம் இதாக போனான்னா அவன் அவனுடைய கோலத்தனத்தால வந்தது. ஆனா ஒரு வீரன் தோத்து விட்டான் இல்லாட்டி கோலை ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு சொன்னா அது அன்னைக்கு நடக்கணுங்கிற அமைப்பு. அதான் விதியின் பிரபாவம். ஆனால் அந்த விதியையும் வெல்லக்கூடிய அளவிலான தெய்வீகம் மாதிரிதான் நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய பண்டார சட்டம், நம்மளுடைய தெய்வீகம்ங்கிறது. ஏன்னா விதிங்கிறது மானிட சட்டத்துக்கு தான், மகான் பிள்ளைக்கு கிடையாது. மகான் பிள்ளையா நம்ம நித்தியமும் சகாகாலமும் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு விதி கிடையாது, மானிட சட்டை கிடையாது, மாயை கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. அப்ப அதுல இருந்து விடுபட்டு சரணாகதி அடையணும். தாத்தாட்ட சரணாகதி அடைஞ்சால்தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதான் அதுல என்ன சொல்றாங்க, அப்படி சரணாகதி அடைஞ்சவனுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத அடுத்து சொல்றாங்க. ஆழ்கடலில் தத்தளிக்கும் சிறு பரிசில் கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேருங்கிறாங்க. என்னது ஆழ்கடலில் தத்தளிக்கூடிய சிறு குடல் கூட என்ன பரிசில போய் சேருமா? அப்ப ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய சிறு பரிசில், போட்டு கூட கிடையாது பரிசில், அது என்ன செய்யுமா, இன்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் போய் ஏதோ ஒரு கரையை போய் சேரணும். அப்படி அதுக்கே நான் வழி போட்டு கொடுத்து சிறப்பு பண்ணி கூட்டிட்டு போகும்போது நித்திய காலமும் எனக்கு நீ நினைச்சு சரணாகதி அடைஞ்சு பூஜை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு உன்னை சிறப்பு பண்ணி கொடுக்க மாட்டேன்னா பண்ணி கொடுப்பேன். உனக்கு கால நேரம் அமைஞ்சு கணிஞ்சு வரும்போது பண்ணி கொடுப்பேன். அதுக்கு உன படிப்பை நான் அடைஞ்சப்ப பண்ணி கொடுப்பேன். அதுக்கு உன பக்குவ நிலை அடைஞ்சப்ப அதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நீட்டா முடிக்கிறாங்க.